ஒரு 5 குதிரைகள் பூட்டிய தங்க தேர் ஒன்று வேகமா வருவதை நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்க முடியுமான்னு பாருங்க. ஏன்னா இந்த தங்க தேர்ன்றதுதான் உங்களுடைய உடலா கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த உடல் என்ற உங்க தேரை இழுத்து செல்லும் இந்த 5 குதிரைகள் தான் உங்களுடைய கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வுன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 குதிரைகளை மேய்க்கும் தேரோட்டி தான் உங்களுடைய மனம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க மனம் அவருடைய கையில் இருக்கிற 5 குதிரைகளுடைய மூக்கணாங்கயிறை கொண்டு அழகா 5ஐயும் சமநிலையில வச்சு ஓட்டும் பொழுதுதான் அந்த பயணம் சிறப்பானதா அமையும். ஒருவேளை இந்த 5 புலன்களும் ஒவ்வொன்றும் ஒரு திசையில கவனம் செலுத்தும் பொழுது உங்களுடைய உடலும் உங்களுடைய உணர்வுகளும் எண்ணங்களும் ஒவ்வொரு திசையில பிரிஞ்சு உங்களை வேதனைப்படுத்தும். அதனால உங்களுடைய மனம் என்ற தேரோட்டியோடைய கையில் இருக்கின்ற எண்ணங்கள் என்கின்ற மூக்கணாங்கயிறு கொண்டு தங்கத்தேரை அழகாக கொண்டு செல்லும் பொழுதுதான் அந்த தங்கத்தேரில் பயணி வரும் விஐபியாக பயணியாக வரும் உங்களுடைய ஆத்மா அமைதியா அன்பா உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும். நீங்க கண்ட மாதிரிக்கு உங்களுடைய 5 புலன்களையும் 5 குதிரைகளையும் செலுத்தும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கிற ஆத்மா கூட கவலைக்குரியதா மாறிடும். அதனால உங்களுடைய 5 புலன்கள் என்ற கட்டுக்கடக்காத இந்த குதிரைகளை கண்ட்ரோலா வச்சு வழிநடத்தும் பொழுது நம்மளுடைய உடலையும் நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவையும் சிறப்பாக நாம பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த மாதிரி மனம் சம்பந்தமான விழிப்புணர்வான தகவல்கள் மற்றும் பயிற்சிகளை ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு நேரடி ஆன்லைன் மூலமாகவும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. அதில் நீங்க கலந்துக்கணும்னா கீழே இருக்கிற டிஸ்கஷன்ல இருக்கிற லிங்க்ல நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.